ஈரோட்டில் கடுமையான வெயில் காரணமாக ஜவுளி வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். ஈரோட்டில் பழமையான அப்துல் கனி ஜவுளி சந்தைக்கு சில்லறை வியாபாரிகள் வராததால் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. கடுமையான வெயில் மற்றும் கர்நாடகா, கேரள மாநிலத்தில் தேர்தல் காரணமாக வெளிமாநில வியாபாரிகள் வருகையும் மொத்தமாக நின்றுவிட்டதால் ஜவுளி வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வெயில் எல்லாம் இருந்தால் கூட்டம் உள்ளவே நுழைய முடியாது, நல்லா இருக்கும். இப்போ வெயில்னால மார்க்கெட் மாதிரியே இல்லை, கடை மட்டும்தான் இருக்குது, அந்தளவுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லை. ஈரோட்டில் ஹையஸ்ட் வெயிலாக இருக்குது. நீங்கள் 109க்கு மேலே ஈரோடு போயிடுச்சு, இன்னும் மேலும் அதிகமாக போகுங்கிறாங்க. நீங்கள் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், சேலம் இந்த மாதிரி பகுதியிலேருந்து சிறு குறு வியாபாரிகள் உற்பத்தி பண்ணி இந்த மாட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வியாபாரிகள் இன்றைக்கி வரத்து ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. அந்தளவுக்கு வியாபாரம் இல்லை. உள்ளூர் வியாபாரிகள் பார்க்கும்போது சில வியாபாரிகள் மட்டும்தான் வராங்க, அதுவும் சில வியாபாரிகள் வரதில்லை. வெயில் தாக்கம் அதிகனால இந்த வியாபாரம் ரொம்ப ஸ்தம்பிச்சு போச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.